ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வீட்டிற்கு தொலைவில் உள்ள 2 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு நீ உடனடியாக செல்ல வேண்டும். அங்கு ஒரு செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான ஒரு அச்சாணி அந்த இடத்தில் உள்ளது. எந்த இடம் அப்பா, சொல்லிவிடுங்கள், இப்பொழுதே சென்று விடுகிறேன் என்று கூறுகின்றாயா? அவசரப்படாதே. அதற்கான ஒரு அழைப்பு உனக்கு வரும். நிச்சயமாக வந்தவுடன் நீ என்னுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். என்னுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்னுடைய ஆலயத்திற்கு நீ செல்ல வேண்டும். அதற்கான சூழ்நிலை இப்பொழுது வரப்போகின்றது. எப்பொழுதும் நான் சென்று வந்து கொண்டு தானேப்பா இருக்கின்றேன். இப்பொழுது மட்டும் என்ன என்று கேட்காதே. இப்பொழுது உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல செய்தி உனக்காக அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. சில சமயங்களில் நீ எதிர்பாராத விதமாக சிலரை சந்திப்பாய். அவர் உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருப்பாய். அவரிடம் நீ பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் பேச முடியாமல் சென்றிருக்கலாம். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அவரை தற்செயலாக பார்ப்பாய். அப்படி ஒரு விஷயம்தான் நடக்கப் போகின்றது. நீ தற்செயலாக ஒருவரை பார்க்க போகின்றாய். அவரிடமிருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைத்து உன் வாழ்க்கையில் அடுத்த முயற்சிக்கான வழி கிடைக்கப் போகின்றது. ஒரு நல்ல விஷயம் அதன் மூலமாக உனக்கு நடக்க இருக்க காத்திருக்கிறது. ஒரு விஷயம் கூட என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லையே அப்பா, நான் தவிக்கின்றேன். என்னுடைய வெற்றிக்காகவும் என் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும். ஆனால் ஏக்கம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறதே தவிர ஒரு விஷயம் கூட நடந்த பாடில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கான நல்ல விஷயத்தை தான் நான் செய்து முடிக்கப் போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. யாமிருக்க பயமேன், நீ வெற்றி பெறுவது உறுதி என்று நான் உனக்கு நம்பிக்கை தருகின்றேன். நீ அதை மனதில் நிலைநிறுத்தி அதற்கான வேலைகளை இப்பொழுதே செய்ய தொடங்கிவிடு. நிச்சயம் மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன். நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் என் தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் பல முறை வந்துள்ளேன். ஆனால் குழப்பமாக எண்ணாதே, அரை மனதோடு இருக்காதே. நீ மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நடந்தேறும். உன்னுடைய விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேறும். நீ இனி எதற்கும் கவலைப்படாதவாறு உன்னை வந்தடையக்கூடிய செய்தி இருக்க போகின்றது. நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.